வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வெஜ்ஜு குருமா செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ்ஜு குருமா செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலாலாம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியுங்க. நான் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்குங்க. குருமானாலே சோம்பு தாங்க. அந்த சோம்பு போட்டால் தாங்க நல்ல வாசனை வரும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ வெஜ்ஜு குருமா எல்லோரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறணும். மாறினா தான் அது கொஞ்சம் பச்சை வாசனை போகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், சீரகம், சோம்பு எல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. அப்படியே தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக குருமா குழம்புக்கெலாம் கொத்தமல்லி போடணுங்க. கொத்தமல்லிலாம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லிலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணுங்க. ஏன்னா அப்போ தான் காரம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஈக்குவலாக போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும் உங்களுக்கு. 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேங்க. குருமா குழம்புக்கு சோம்புத்தூள் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாடைலாம் போகட்டும். அந்த பச்சை வாடை போனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குருமா குழம்பு. மசாலா நல்லா வதங்கட்டங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வதங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கிடுச்சிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு மெதுவாக வச்சுக்கோங்க. ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, அடி பிடிச்சின்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வெந்துகிட்டே இருக்கட்டுங்க. நான் இப்போ பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்லேயே போட்டால் சீக்கிரமாக வெந்து போயிடுங்க. அதனால தான் அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி திட்டமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம மசாலா கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அதை அரைச்சி போடுறப்போ நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு தாங்க நம்ம தேங்காய்லாம் எடுத்துக்கணும். நான் ஒரு 3 பத்தை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன்.
ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. குருமா குழம்புக்கு வந்து இப்போ முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 10 சேர்த்துருக்கேன். வதக்கிறப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதனால் வந்து அரைக்கிறதுக்கு 1 போதும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அரைக்க வேண்டிய பொருள்லாம் ஜாரில் போட்டுட்டேங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசா வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போவே அரைச்சா சீக்கிரம் அரையாது. நான் மறந்துட்டேன் ஊற வைக்கிறதுக்கு. காயெல்லாம் வெந்துடுச்சா பார்க்கலாங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க மசாலா அரைச்சி சேர்க்கணும். நிறைய மசாலா அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வராதுங்க உங்களுக்கு. இந்த உப்பு காரம்லாம் எதுவுமே உரைக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து மசாலா குழம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் மசாலா சேர்த்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகா, மசாலா எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டுங்க. அந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குருமா குழம்பு நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான சமையல் தான் இது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தாங்க வெள்ளை குருமாவும் செய்யணும். அந்த குருமா எப்படி செய்யறது நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். அதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்கக்கூடாது. அது எப்படி செய்யணுன்னு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.